ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 46வது நாளுங்க. வாங்க ஆடு கட்டுற இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி அதோட உடல் அமைப்பில் என்ன மாற்றம் அமைஞ்சிருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். சத்தத்தை கேட்டோன்னே என்னமோ தரப்போகிறோம், எல்லாம் வெயிட் பண்ணி காத்துட்ருக்குங்க. இல்லை போட்டு நல்லா இருந்ததெல்லாம் வேலை மெனக்கிட்ட உங்களுக்குலாம் புல்லுலாம் பிடுங்கி போட்டிருக்காங்க, அதை சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இல்லைங்களா? அடிக்கடி இந்த மாதிரி வயிறு தடவி கொடுத்துட்டே இருக்கும். இது வீடியோ எடுக்கும்போது கூட உங்களுக்கு இது கிடைக்குன்னா அடிக்கடி பண்ணுது. இது அரை உறுப்பு கொஞ்சம் நல்லா முன்ன காட்டிலும் ஒரு வீங்கின மாதிரி பக்குவத்தில் இருக்குங்க. இன்னும் பாலில் வந்து சுரப்பு இல்லைங்க. காம்பு வந்து ஒரு நேரம் பார்க்கும்போது கொஞ்சம் பருமனான மாதிரி இருக்குது இந்த காம்பு பகுதி. சில நேரம் பார்த்தா லைட்டோடைய வத்தி போன மாதிரி இருக்குது. வத்தி போனதுன்னா அந்த கொஞ்சம் மெல்லிசான மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது என்னன்னே கணிக்க முடியலைங்க, இது ஏன் இப்படி இருக்குன்ட்டு. இந்த ஆட்டுக்கு கொஞ்சம் மடி பெருசாக விடுமா, இல்லை சில ஆடுகளுக்கு வந்து சின்ன மடியிலே வந்து நாள் நெருங்கிடும். இது இன்னும் பெருசாகுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இந்த காம்பு பகுதி வந்து நல்லாவே கொஞ்சம் இது வரைக்கும் பருமனாச்சுங்க. மேலே கீழே வரைக்கும் கீழே வரைக்கும் கொஞ்சம் பருமனாகி பெருசாகும்னு நினச்சேன். பார்த்தா நேற்று பார்த்தது காட்டிலும் கொஞ்சம் மெலிசாக இருக்குது. கெடா ஆடால் கண்டுபிடிக்க முடியுங்க, ஒரு ஆடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இந்த மாதிரி மோந்து பார்த்தே ஒன்று விளைக்கிறோம். சரியா மேதாலே என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வயிறு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. தடவி கொடுக்க சொல்லுது போல. இருந்தால் பக்கத்தில் வந்து பாருங்கள் எப்படி வந்து என் மேலே உரசிட்டு நிற்கிது பாருங்கள். தடவி கொடுக்கணுமோ. கூசுது போல். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்குது. முந்தா நாள் தான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதுக்கு நேற்று காட்டில் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. மதியானம் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் போதெல்லாம் அவுத்து விட்றதில்ல வெளியே, கொஞ்சம் இது கட்டியாச்சு. அதனால கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக எனக்கு ஒன்றும் மேஞ்ச மாதிரியே தெரிலைங்க. அது ஒன்று இருக்குது. அதனால தான் சரி புல்லெல்லாம் எடுத்து போட்டிருக்கு. இது இங்கேயே சாப்பிட்டுட்டோன்னா அப்படியும் தொட மாட்டேங்குது. முன்னெல்லாம் இந்த மாதிரி சைடில் ஆங்கிளில் பார்த்தோம்னா அந்த மடி தெரியாதுங்க. இப்போ லைட்டாக தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறங்கணுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா ஆடுக்கும் அது காமனாக சொல்ல முடியாது. ஏன்னா சில ஆடுகளுக்கு வந்து பால் இருக்காது, அதனால் வந்து மடி சின்னதாக இருக்கும், அப்படியே குட்டி போட்டுரும். இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு பால் இருக்குமா, இருந்ததுன்னா மடிக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கணும். இன்னும் கூட அந்த மடி வந்து பார்த்திங்கன்னா வயிற்றோட லைட்டாக கொஞ்சம் பிரிஞ்சிருக்கே தவிர இன்னும் ஃபுல்லாக இறங்கணுங்க.
வயிற்றை விட்டு கீழே இறங்கணும். பார்ப்போம். ஆனால் அப்படி இறங்குறது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சில ஆடுகளுக்கு இறங்கிரும். குட்டி போடுறதுக்கு 3 நாள் 4 நாளுக்குள்ளே இறங்கும். இதுக்கு எப்படி ஆகுங்கிறது கணிக்க முடியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்த சேஞ்சஸ். மறுபடியும் 47வது நாளில் பார்ப்போம். இன்றைக்கி 46வது நாள். 47வது நாளில் பார்ப்போம். நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்ட்டு. அது வரைக்கும் நினச்சிருங்க, நானும் உங்களை போல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒவ்வொரு நாளும் கவனிச்சிட்டே இருக்கேன். அதோட எல்லாமே இப்போ என்ன மாற்றம் இருக்குங்கிறது நான் கவனிச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்ப்போம் 47வது நாளில். பை.